இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, எப்போனாலும் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு தடை விதிக்கலாம்னு சொல்லி அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருக்கு. இதனால் பொதுமக்கள் எல்லாம் அதிர்ச்சியில் இருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் காற்று மாசுபாடு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உலகத்தில் காற்று மாசுபாடு பிரச்சனையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நகரங்கள் பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த முன்னணி நகரங்கள் இடம்பெறுவது வாடிக்கையான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. இதற்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம தலைநகர் டெல்லி. ஒரு சில சமயத்தில் தலைநகர் டெல்லியில் காற்றோட தரம் மிக மோசமான நிலைக்கு போயிடுச்சு. அதனால் டெல்லியில் இருக்கிற பொதுமக்கள் சுவாசம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாக நேருது. டெல்லியில் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பல்வேறு முன்னணி நகரங்களிலும் இதே நிலைமை தான் இருக்குது. ஒரு வகையில் பெட்ரோல் டீசல் மூலம் இயங்குகிற வாகனங்களுக்கு இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெட்ரோல் டீசல் வாகனங்களோட பயன்பாட்டை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வராங்க. இதோட ஒரு பகுதியாக தான் பதிவு செய்யப்பட்ட 10 வருடங்களான டீசல் வாகனங்களுக்கும் பதிவு செய்யப்பட்டு 15 வருஷம் ஆன பெட்ரோல் வாகனங்களுக்கும் தடை விதிக்கிறது குறித்து அரசு தரப்பில் தீவிரமாக ஆலோசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடைங்கிறது இந்தியா முழுமைக்கானது இல்லை. மத்திய பிரதேச மாநில அரசு தான் தற்போது இந்த அதிரடி தடை குறித்து தீவிரமாக யோசிச்சுட்டு வராங்க. ஒருவேளை இந்த தடை அமலுக்கு வந்தால் டெல்லியை தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு தடை விதிக்கக்கூடிய 2வது மாநிலம் அப்படிங்கிற பெருமையை மத்திய பிரதேசம் பெறும். டெல்லியில் ஏற்கனவே காற்று மாசுபாடு பிரச்சனை உச்சக்கட்டத்தில் இருக்கிறதுனால அங்கே ஏற்கனவே இந்த தடை இருக்குது. ஆனால் மத்திய பிரதேச மாநில அரசு இப்படியான ஒரு தடையை விதிக்கிறது குறித்து தற்போது ஆலோசனை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படலை. இது குறித்து மத்திய பிரதேச மாநில அரசோட உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு பெரிய நகரங்களில் காற்று மாசுபாடு பிரச்சனை ரொம்ப மோசமாகிக்கிட்டே வருது. அதனால தான் 10 வருடம் ஆன டீசல் வண்டியும் 15 வருஷம் ஆன பெட்ரோல் வண்டிக்கும் தடை விதிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனையில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தற்போதைய நிலையில் உயர்மட்ட அளவில் ஆலோசனையில் மட்டும்தான் இருக்குது. தடை விதிக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்போ உத்தரவோ இன்ன வரைக்கும் எதுவும் வரல. ஒருவேளை தடை விதிப்பை பற்றி முடிவு செய்கிறதா இருந்தால் அது எப்போது இந்த அமலுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போவே நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது அரசோட ஆலோசனை மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறோன்னு சொல்லி அவங்க எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. என்னதான் ஆலோசனையாக இருந்தாலும் பழைய பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் வச்சுருக்கவங்களுக்கு மத்தியில் இந்த தகவல் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திஇருக்குன்னு தான் சொல்லணும். ஒருவேளை எப்போனாலும் தடை வரலாம் அப்படிங்கிறது தற்போது எல்லாருமே எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் நினைக்க தொடங்கியிருக்காங்க. இதை பற்றின டிரைவ் ஸ்பார்க் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, பழைய பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களோட பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது உண்மையிலே நல்ல விஷயம்தான். இது சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்தியா அமல் அப்படிங்கிற போன்ற திடீர் அறிவிப்புகள் வெளியில் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கருதுகிறாங்க. பொதுமக்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கு கால அவகாசம் கண்டிப்பாக வழங்கணும். அரசு இதெல்லாம் கண்டிப்பாக கருத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு தடை விதித்தோன்னா மக்கள் எல்லாரும் எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்க முன் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் சுற்றுச்சூழலுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆனால் பெட்ரோல் டீசல் மூலம் இயங்கும் ஐசி இன்ஜின் வாகனங்களோட ஒப்பிடுகையில் எலக்ட்ரிக் வாகனங்களோட விலை அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எளிதில் எல்லாராலையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாற முடியாது. அரசு இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் வாகனங்கள் மாற முன்வருவங்களுக்கு அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கருதுகிறாங்க. இது பெட்ரோல் டீசல் வாகனங்கள்லேருந்து எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாற முடிவு செய்வர்களோட எண்ணிக்கையை இது கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே நேரத்தில் எளிமையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியில் பல்வேறு சலுகைகளை வழங்கினா எலக்ட்ரிக் வாகனங்கள் மக்கள் மாறுவது ரொம்ப வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இதனை பற்றின உங்களோட ஆலோசனைகளை கூட நீங்கள் சொல்லலாம். மேலும் இதே மாதிரி பல்வேறு பயனுள்ள தகவல்களுக்கு உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள் காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.